இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீட்டுக்கு 3 ஃபேஸ் லைன் இழுத்து கொடுக்க போகிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் ரோட்ரு வச்சு நம்ம கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி ரோட்ரு வீடியோ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கெல்லாம் போட்டிருக்கோம். தேவைப்பட்டவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம சர்வீஸ் எப்படி போடணும்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிவிசியில் வந்து 3 ஃபேஸ் ரீல்ஸ் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக் இன்சுலேட்டர் வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எர்த்லிங்கு காப்பர் வாங்கியிருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஃபீஸ் எடுத்துக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்சிசிபி போட்டிருக்கோம். ஆர்சிபி கட்டாயம் போடுறோங்க, அதனால் ஆர்சிபி போட்டுக்கோங்க. ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 720 ஒயர் யூஸ் பண்ணுவோம். அதாவது 720 ஒயருங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா 7 கம்பி இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த காப்பரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 20 mm இருக்கும். அதான் நம்ம வந்து 720ங்கிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டர் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபி வைங்க. ஐசோலேட்டர் மட்டும் வைக்காங்க, அது கூட வந்து ஆர்சிபி கட்டாயம் வைங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 2 என்க்ளோசர் வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து ஐசோலேட்டருக்கும், ஒன்று வந்து ஆர்சிபிக்கும். அதேமாதிரி மீட்டர் போர்டு பார்த்தீங்கன்னா 2 எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் ஒயரை வந்து அளந்து எடுத்துக்கோம். நம்ம வந்து ஒரு லீடு ஃபஸ்ட்டு வந்து அளந்து எடுத்துருக்கோம். அதை அளந்து எடுத்துட்டு ஒன்றில் வந்து ஒரு டேப் அடிச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க. எதனால ஒரு ஒயரில் பார்த்தீங்கன்னா வந்து டேப் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம வந்து நியூட்ரலாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன கலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயர் வந்து ரெட் கலர்லாம் வாங்கியிருக்கோம். அதனால் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஒயர் மட்டும் மார்க் பண்ணி எடுத்துருக்கோம். மீதி 3 ஃபேஸ் எப்படி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஒயர் பார்த்தீங்கன்னா தேவைக்கு கரெக்டாக 4 லீடு எடுக்கணும். அதுமாதிரி 4 லீடு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு நியூட்ரலும் 3 ஃபேஸ் எடுத்து அளந்து போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. பைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 இன்ச்சு பைப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 720 ஒயருக்கு பார்த்தீங்கன்னா 4 ஒயர் வந்து தாராளம் காணும். நம்ம வந்து அந்த 1 இன்ச்சு பைப்பில் ஈஸியாகவே இழுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பைப்பில் ஒயர் இழுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ரீல்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கணும். அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த சைடில் வந்து ஒயர் கட்டி விட போகிறோமோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரீல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வந்து நீல கலர் டேப் அடிச்சிருக்க பார்த்தீங்கன்னா நியூட்ரல். அந்த நியூட்ரல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கணும். அதாவது எப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டே ஒயர் இருக்கும், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தான் வரணும். அதுதான் நம்ம வந்து டேப் பண்ணி போட்டிருக்கோம். அதுதான் நம்ம வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு அடுத்து 3 இதுலையுமே வந்து 3 ஃபேஸை நம்ம தள்ளிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிவிசி ரீல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது நல்லா தாங்க இருக்குது, இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா ரீல்ஸுமே நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எக் இன்சுலேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். சிலவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அதாவது வந்து ரீல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ரீல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது சைக்கிள் பண்ணக்கு இந்த மாதிரி ரீல்ஸை நீங்கள் யூஸ் பண்ண என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா கீழே அந்த படத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது வந்து ரீல்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி காப்பர் போட்டு கெட்டும்போது இந்த காப்பர் டைட்டாகி இந்த ரீல்ஸ் உடஞ்சி போச்சு அப்படின்னா இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த காப்பரில் தான் நம்ம வந்து ஃபுல் வெயிட்டுமே கிடக்கும். நாளடைவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் போய் அந்த ஒயரில் உள்ள ஸ்லீவ் போய் டேரெக்டாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த காப்பரில் போய் அந்த காப்பர் அதாவது ஒயரில் உள்ள காப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்டியிருக்க காப்பரில் போய் அடித்து அது நான் வந்து ஷாக் அடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா நான் இந்த மாதிரி ஃபால்ட்டை நான் ஒரு வாட்டி அட்டன் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் செவர் ஃபுல்லாகவே ஷாக் அடிக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் போய் பார்த்துருந்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா எர்த்தையுமே கட் பண்ணி விட்டைக்கு அந்த எர்த்து வந்து அதை ஷாக் அடிக்கிறது நிற்கலை. அப்போ நம்ம சர்வீஸ் பைப்பு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி யதார்த்தமாக நம்ம செக் பண்ணி பார்க்கச்சில வந்து அதில் வந்து ஃபுல் சப்ளை வந்துருந்துச்சு. அது என்ன ப்ராப்ளம் சொல்லி பார்க்கச்சல தான் சொல்லி இந்த ரீல்ஸ் உடஞ்சி நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த இழுத்து கட்டின காப்பர் மூலமாக அந்த ரெண்டுமே ஒட்டி பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் பைப்பு அந்த செவர் ஃபுல்லாகவே சரியான ஷாக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த வந்து எக் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே பக்காவாக இருக்கும். அதேமாதிரி நல்ல சீக்கிரம் உடையதுக்கு வாய்ப்பு கிடையாது, என்னென்னா ரொம்ப கனமாக இருக்கும். அதனால் வந்து உடையதுக்கு வாய்ப்பே இல்லை. அதேமாதிரி வந்து எக் இன்சுலேட்டர் கெட்டதுக்கும் வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஒரு அண்ணன் கூட நம்மள்ட்ட வந்து வீடியோ கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கன்னா. எக் இன்சுலேட்டர் கெட்டும் போது நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. காப்பரை வச்சு அதை எக் இன்சுலேட்டர் கெட்டிட்டு அதுக்கு மேலே டேப் அடிச்சு விட்றாங்க. அப்படி பண்ணுறது தப்பு தான். நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒயர் போட்டு தான் கெட்டணும். அதாவது 1 ஸ்கொயர் ஒயர் 1.5 ஒயர் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஒயருமே சேர்த்து ஒரு ரீல்ஸ் போட்டு அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணும்போது மொத்த ஒயருமே எரிஞ்சு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எல்லாமே தனி, அதாவது ஃபேஸு நியூட்ரல் எல்லாமே தனியாக எக்கு போட்டு அடிங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேலைக்கும் அதுதான் அழகாக இருக்கும். வேறு இப்போ பார்த்தா தெரியும், இந்த வீடியோவில் கிளியராக கொடுத்துருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ஒயர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்படி கட்டினீங்கன்னா வந்து ரெண்டாவது வந்து சைக்கிள் நீங்கள் வந்து வெட்டி தான் எடுக்க வேண்டிய வரும், கலத்தி எடுக்க முடியாது. என்னன்னா வந்து நம்ம வந்து ஒயரை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி நம்ம வந்து ஒயரை வந்து அந்த சுத்தனம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து உள்ளே போயிடும் அந்த எண்டு. அதனால் வந்து எப்போ திடீர்னு நம்ம வந்து கலத்தணும் அப்படின்னா கலத்த முடியாது, வெட்டி தான் எடுக்கணும். இப்படி சைக்கிள் பண்ணது பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் ஒயர் தேவைப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒயரை பார்த்தீங்கன்னா 1 அடி வெட்டிட்டு 2 அடி வெட்டிட்டு நீங்கள் சைக்கிள் பண்ணாங்க, கொஞ்சம் நெட்டையை வச்சுட்டு சைக்கிள் பண்ணுங்கள். மீதி இருக்க ஒயரை வந்து வெட்டி எடுத்துடலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சைக்கிள் பண்ணது கரெக்டான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து ரீல்ஸ் மூலமாட்டு ஒரு சின்ன வீடியோ போட்டு கொடுக்கலாம் தனியாட்டு. இப்போ நம்ம ஒயர் இழுக்கிற இடத்த நீங்கள் எவ்வளோ தூரம் இழுக்கிறீங்களோ அதுதான் டைட் ஆகும். மீதி 2 சைடு இருக்க ஒயரையும் வெட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி 4 ஒயருமே வந்து சைக்கிள் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்க 4 ஒயருமே வந்து சைக்கிள் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒயர் பார்த்தீங்கன்னா வந்து 2 கலர் ஒயர் தான் இருந்துச்சு. அதுவுமே கட்டையா இருந்துச்சு. அதனால தான் நம்ம வந்து 2 கலரா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரே கலர் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். சைக்கிள் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டே ஒயர் தள்ளணும். அது பார்த்தீங்கன்னா வந்து ரீல்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒயர் தள்ளியிருப்போம், நியூட்ரல் ஒயர். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 ஹோல் இருக்கும். அதில் வந்து மேலே ஃபர்ஸ்ட் உள்ள ஹோலில் தான் நம்ம வந்து இந்த ஸ்டே ஒயர் தள்ளணும் பார்த்துங்க. 2வது ஹோலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்டே கெட்டதுக்கு நம்ம வந்து காப்பர் யூஸ் பண்ணணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டே ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து 14ஆம் நம்பர் காப்பரு. ஸ்டே ஒயருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக் இன்சர்ட் போட்டிருக்கோம். இது நம்ம கட்டாயம் போட்டு தான் ஆகணும். சேஃப்டி ரொம்பவே முக்கியங்க. சப்போஸ் நம்ம காப்பர் கட்டியிருக்கனால போஸ்ட்டில் ஏதாவது ஃபேஸில் டச் ஆச்சுன்னா நம்ம வந்து எக் இன்சர்ட் யூஸ் பண்ணனால வந்து இந்த எக் இன்சர்ட்லேயே நின்றோம். வீட்டுக்கு வந்து அந்த எர்த்தில் வந்து நம்ம வந்து சப்ளை வராது. அதனால தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டே எல்லாத்தையுமே இழுத்து கட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ரீல்ஸை கெட்டதுக்கு வந்து நம்ம வந்து காப்பர் வெட்டி எடுத்துக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீல்ஸ் கெட்டதுக்கு அந்த ஸ்டேயை வந்து நம்ம இழுத்து கெட்டதுக்கு எல்லாமே 18ஆம் நம்பர் காப்பர் யூஸ் பண்ணுறோம். அந்த 18ஆம் நம்பர் காப்பரே நம்ம வந்து சின்ன சின்ன துண்டாட்டி வெட்டி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 2.5 இன்ச்சு கணக்கு பண்ணி 3 இன்ச்சு கணக்கு பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம். இப்போது கட்டிங் பிளேயரில் பார்த்தீங்கன்னா காப்பர் வெட்டதுக்கு கம்பி வெட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டிங் பிளேயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே வச்சுட்டு காப்பர் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து அமுக்கிட்டோம்னா காப்பர் 2 துண்டாக ஆயிரும். அதேமாதிரி கொஞ்சம் கனத்த கம்பியாக இருந்தாலுமே ஈஸியாக வெட்டிடலாம் அது மூலமாட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் கெட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு ஒரு ரீல்ஸ் போடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். ரொம்ப நெருங்கி நம்ம வந்து ரீல்ஸ் போடும்போது தான் இழுத்து கட்டினா பார்க்க நல்லா இருக்கும். 3 அடி 3 அடி 4 அடிக்கு நீங்கள் வந்து ஒரு ரீல்ஸ் போட்டிங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டைட்டு கிடைக்காது. அதை வந்து ஒயர் பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு கிடந்த மாதிரி இருக்கும் எவ்வளோ தான் இழுத்தாலும். அதே இது 2 அடி நீங்கள் வச்சு நீங்கள் வந்து கட்டி பாருங்கள். போஸ்ட்டில் இழுத்து கட்டும்போது பார்த்தீங்கன்னா பார்க்க சர்வீஸ் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். சர்வீஸை நம்ம வந்து இழுத்து கட்டின ஸ்டே கம்பி பார்த்தீங்கன்னா லைட்டாக வளைஞ்சிட்டு அதனால் வந்து என்னென்னா நம்ம வந்து சைக்கிள் பண்ணது பார்த்தீங்கன்னா லைட்டாக கிராஸ் ஆகிடுச்சு. அந்த பைப்பு கிராஸ் ஆனதுனால நம்ம சைக்கிள் பண்ண மொத்தமே வந்து நம்ம எப்போவுமே எக் இன்சல்ட் போட்டால் கரெக்டாக நீளத்துக்கு வைப்போம். அது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒன்று கட்டையும் நட்டையுமே ஆகிப்போச்சு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த இடம் சர்வீஸை பார்க்கும்போது அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக சரிஞ்சு இருந்த மாதிரி இருக்குது. பார்க்க நீட்டாக இருந்த மாதிரி இல்லை. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாமே இழுத்து கட்டியாச்சு. இனி எல்லாமே உள்ளே தான் வேலை இருக்குது. மீட்டர் போர்டில் எப்படி லைன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மீட்டர் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயருக்கு பார்த்தீங்கன்னா 8 ஓட்டை அடிச்சிருப்போம். அந்த ஓட்டையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இன்புட்டுனா பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட்லேருந்து வருது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம கொடுக்கணும். அதை ஃபஸ்ட்டு இன்புட்டு, அடுத்து அவுட்புட்டு, இன்புட்டு அவுட்புட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நியூட்ரலும் அதே மாதிரி இன்புட்டு அவுட்புட் அப்படி தான் வரணும். அதாவது போஸ்ட்லேருந்து வரது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த லீடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீஸில் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்லேருந்து கொடுக்கணும். அதுக்கு அடுத்த ஹோலில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீஸில் கொடுக்கணும். அடுத்த ஹோலில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்லேருந்து கொடுக்கணும். அடுத்த ஹோலில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீஸில் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த நியூட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்லேருந்து வரதை வந்து இன்புட்டாக கொடுக்கணும். அதுக்கு அடுத்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுக்கணும். நியூட்ரல் அவுட்புட் எடுக்கணும். அந்த மீட்டரில் இருந்து வர அவுட்புட்டை டேரெக்டாக கொண்டு எங்கே கொண்டு கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டருக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து 3 ஃபீஸ் கேரியர் வச்சுருப்போம். அந்த ஃபீஸ் கேரியரில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கணும். அது எல்லாமே வந்து இன்புட்டாக கொடுத்துக்குங்க. அதாவது மீட்டர்லேருந்து அவுட்புட்டாக எடுத்து அந்த ஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கொடுத்துங்க. அந்த ஃபீஸில் உள்ள அவுட்புட்டை எடுத்து நம்ம வந்து ஐசோலேட்டரில் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து அதுக்கு தான் லைன் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபீஸில் இருந்து நம்ம வந்து அவுட்புட் எடுக்கும். அதை பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஐசோலேட்டரில் கொடுக்கணும். ஐசோலேட்டரில் இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபிக்கு வந்து இன்புட்டாக கொடுக்கணும். அந்த ஆர்சிசிபி அவுட்புட்டில் இருந்து தான் நம்ம வந்து ரோட்டர் சுவிட்சுக்கு லைன் கொடுக்கணும். அந்த ரோட்டர் சுவிட்சில் இருந்து அவுட்புட்டை எடுத்து தான் நம்ம வந்து எம்சிபி வச்சிருப்போம்ல, அந்த எம்சிபி எல்லாத்துக்கும் லைன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நம்ம வந்து போஸ்ட்லேருந்து ஒரு ஃபேஸ் சப்போஸ் நம்ம வீட்டுக்கு வரல அப்படின்னா அந்த ரோட்டர் சுவிட்ச் மூலமாட்டு நம்ம வந்து போஸ்ட்லேருந்து இல்லாத ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிற ஃபேஸில் வந்து அதை மாற்றி கொடுக்க முடியும். அது வந்து நம்ம இந்த ரோட்டர் சுவிட்ச் வச்சா மட்டும்தான் முடியும். இந்த ரோட்டர் சுவிட்ச் எப்படி வைக்கணும், எது இன்புட்டாக கொடுக்கணும், எது அவுட்புட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். தேவைப்பட்ட நண்பர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டர் போர்டை நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு ஏற்றியாச்சு. இப்போ இந்த வெளியே கிடக்கிற ஒயர் எல்லாமே இந்த ஃபீஸ்லேருந்து நம்ம வந்து அவுட்புட்டாக எடுத்தோம்ல அந்த ஒயர் தான் கிடக்குது. நியூட்ரல் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து மீட்டர்லேருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த 4 ஒயருமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐசோலேட்டரில் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோட்டர் சுவிட்ச் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்சிசிபியும் நம்ம வந்து ஐசோலேட்டர் வச்சிடலாம். ரோட்டர் சுவிட்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஆர்சிசிபிலேருந்து எடுக்கணும். அதே மாதிரி ரோட்டர் சுவிட்சில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்சிபி வச்சிருப்போம். அந்த எம்சிபிக்கு வந்து இன்புட்டாக கொடுக்கணும். நம்ம வந்து ரோட்டர் சுவிட்ச் அவுட்புட்டை எடுத்து எம்சிபிக்கு பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கொடுக்கணும். இப்படி கொடுத்தா மட்டும் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். மாற்றி கொடுக்கக்கூடாது. மாற்றி கொடுத்தீங்கன்னா ஃபேஸு 3 ஃபேஸு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து சேஞ்சர் அடிக்கும்போது டபுள் ஃபேஸ் ஏறி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா லைன் எல்லாமே கரெக்டாக கொடுங்க, மாற்றி கொடுக்காதீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மேலே எடுத்து விட்டுருக்க பார்த்தீங்கன்னா வந்து மேலே தான் நம்ம வந்து எம்சிபி பாக்ஸ் வைக்க போகிறோம். அதனால பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டர் சுவிட்சில் வந்து அவுட்புட்டை வந்து மேலே எடுத்து விட்டுருக்கோம். இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்புட்டு. அதனால் நம்ம வந்து ஆர்சிசிபியில் கொண்டு கொடுக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐசோலேட்டருக்கும் ஆர்சிபிக்கும் லைன் கொடுத்துடலாம். இந்த ஐசோலேட்டருக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் கீழே கொடுக்கணும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே எடுத்துருக்கோம். மேலே எடுத்து அதை என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கோம். இந்த ஆர்சிபிலேருந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டர் சுவிட்சுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா ரோட்டர் சுவிட்ச் வேலை எல்லாமே முடிச்சு தான் விட்டுருக்கோம். இந்த ரோட்டர் சுவிட்சில் வந்து நீல கலர் ஒயர் எல்லாமே வெளியே எடுத்து விட்டுருக்கோம் பாருங்க. இந்த ஐசோலேட்டருக்கு லைனை கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நியூட்ரல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இடது பக்கத்தில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆர்சிபிலையும் இடது பக்கத்தில் தான் வந்து நியூட்ரல் வருது. சில கம்பெனி பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் வரும். நியூட்ரல் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் கொடுக்கணுமா இடது பக்கம் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு பார்த்து கொடுங்க. நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபிலேருந்து தான் லைன் எடுத்துருக்கோம். அதே மாதிரி நியூட்ரல் ஒயருமே வந்து ஆர்சிபிலேருந்து தான் எடுக்கணும். நம்ம வந்து பக்கத்தில் இருக்க ஐசோலேட்டர்லேருந்து தான் எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து அந்த ஆர்சிபி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஷாக் அடிக்கி அப்படின்னா இந்த ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆயிரும். அப்படி ட்ரிப் ஆகணும்னா நீங்கள் வந்து லைன் எல்லாமே கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அது வந்து கரெக்டாக வேலை செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் இருக்க இடத்துல தான் நம்ம வந்து எம்சிபி வைக்க போகிறோம். அதனால என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிபியில் இருந்தால் நம்ம வந்து நியூட்ரல் ஒயர் எடுத்து நம்ம வந்து அந்த பாக்ஸ் பக்கத்தில் கொண்டு விட்டுருக்கோம். 3 ஃபேஸ் மீட்டர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த லைனை எடுத்து நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எல்லா வேலையுமே முடிஞ்சு. நம்ம வந்து போர்டை எல்லாத்தையும் அடைச்சிட்டா நம்ம வந்து வேலையில் எல்லாமே முடிஞ்சு. அதாவது வந்து இந்த 3 ஃபேஸ் பண்ணதில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ தெளிவாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அடுத்த வீடியோ போடும்போது நானும் அடுத்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக போடக்கு ட்ரை பண்ணுறோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.